भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। இந்த இனிய காலை பொழுது பிரகாசமாய் விடிந்துள்ளது. சூரிய பகவான் தன்னுடைய கடமையை கவனிக்க கிளம்பிவிட்டார். நம்முடைய ஸ்வயம் பிரகாஷரான பகவான் எப்பொழுதுமே தன்னுடைய கடமையை கவனித்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய தந்தையின் பணியை பகவான் ரமணா கிளினிக் என்ற சென்னை ஹாஸ்பிட்டலில் இருந்த பொழுது அந்த சமயம் ஒரு 4-5 பேர் அவருக்கு அணுக்கு தொண்டர்களாக அவ்வப்பொழுது வந்து செல்வார்கள். திரு சுரேஷ் ஐபிஎஸ், இன்றைக்கு அவர் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருக்கிறார் டெல்லியில். அவர் ஒரு 5 நாளைக்கு அணுக்கு தொண்டராக வந்திருந்தார். அப்பொழுது பகவான் அவரிடம் நிறைய பேசினார். அதில் சொன்னார், எங்கும் நிறை பரபிரம்மனாக இருக்கும் என்னுடைய தந்தை எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர், பிரக்ஞையாக எல்லோரிடம் எல்லா உயிரினங்களிலும் இருப்பவர். ஆனால் சுரேஷ், இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நம்முடைய சிறிய அறிவை கொண்டு எங்கும் கடவுள் நிறைந்திருக்கிறார் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஒரு பிரக்ஞையை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் சுரேஷ்? அதனால்தான் அந்த பெரும் கருணை கடவுள் ராமாயணம், மகாபாரதம், உபனிஷதங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ராமாயணத்தில் ஸ்ரீராமனாக அவதரித்து லீலைகள் நடத்துகிறார். கிருஷ்ணனாக அவதரித்து பாகவதத்தில் கிருஷ்ண லீலைகளை நாம் பார்க்கிறோம். இந்த லீலைகளின் மூலம் அந்த பரபிரம்மனுடைய கருணை என்ன என்பதை புரிந்து கொள்கிறோம். இந்த லீலைகள் ஆனந்தமயமாய் இருக்கின்றன. அதே சமயம் அந்த இறைவனின் கருணை என்பது என்ன, அது எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் அவைகளை படிக்க வேண்டும். இந்த லீலைகளை எல்லாம் கேட்க கேட்க அவை உள்ளே இறங்க அந்த இறை தன்மையானது நமக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கும், பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். நாம் கடவுளை நோக்கி முன்னேறுவோம் என்று கூறினார். இந்த உலகம் உள்ளவரை ராம லீலைகள் இருக்கும், கிருஷ்ண லீலைகள் இருக்கும், சுந்தரேஸ்வரர் லீலைகள் இருக்கும். இந்த லீலைகள் தான் நமக்கு வாசல்கள். இவைகளின் வழியே நாம் உள்ளே சென்றால்தான் அந்த பரம்பொருளுடைய உண்மை இருப்பு என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த லீலைகள் படிப்பதும் கேட்பதும் ஆனந்திப்பதும் மிக அவசியம் என்று உணர்த்தினார். ஒருவர் ஒரு ஓவியத்தை விற்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த விற்பவருக்கு அந்த ஓவியத்தில் எத்தனை பைசா வரும் என்பதிலேயே கவனம் இருக்கும். அதை வாங்குபவர் ஒரு நிமிடம் அதன் அழகில் மயங்கினாலும் அதன் பிறகு அவருக்கு ஒரு டென்ஷன். அதற்கு எத்தனை பைசா, அதற்கு ஒரு பேரம் பேசி, இதற்கிடையே ஒருவன் அங்கே கால்போக்காக வந்தவன் அந்த ஓவியத்தை பார்ப்பான், அப்படியே நின்று விடுவான். அதை ரசித்து ரசித்து ஆனந்தம் பொங்க அவன் மனதில் அதை வாங்க வேண்டும் என்றோ விற்க வேண்டும் என்றோ வேறு எந்த சிந்தனைகளும் கிடையாது. அதை ரசிப்பதிலேயே அவனுடைய கவனம் இருக்கும். இந்த மூவரில் யார் சிறந்தவர்? அதேபோல்
இந்த ஆனந்த லீலைகள் நம்முடைய வாழ்வில் நடக்கும் பொழுது நாம் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறோம், பலவிதமான உளைச்சல்களுக்கு ஆளாகிறோம். அந்த நேரத்தில் அவர் நடத்தும் லீலைகளை நம்மால் ரசிக்க முடியாது. நமக்கு காரியம் ஆகாதா என்ற ஒரே கருத்து தான் இருக்கும். நம்முடைய கவனம் முழுவதும் அதில் சென்றுவிடும். அதை நாம் திரும்ப நினைக்கும் பொழுதோ அல்லது இன்னும் சிலர் வாய் வழியாக அதை கேட்கும் பொழுதோ நம்மால் அதை உணர்ந்து அனுபவிக்க முடியும், ரசிக்க முடியும். அப்பொழுதுதான் இறைவன் உள்ளே போகிறார். நாம் இறைவனையும் இறைத்தன்மையும் ரசிக்கும் பொழுது அவர் உள்ளே இறங்குவது போல் மற்ற நேரங்களில் இறங்க முடியாது. அதனால்தான் இந்த லீலைகளை நாம் கேட்பதும் அனுபவிப்பதும் மிகவும் மிகவும் அவசியமாகிறது. அதனால்தான் பகவான் அன்று சொன்னார், ராம லீலைகளோ கிருஷ்ண லீலைகளோ சுந்தரேஸ்வரர் லீலைகளோ இல்லை என்றால் கடவுளை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் சுரேஷ் என்று கேட்டார். இந்த லீலைகள் காலங்காலமாக இருக்கும். அதனால் நாம் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமாருடைய லீலைகளை கிட்டத்தட்ட 9 மாதங்களாக பல பரிமாணங்கள் அவை வெளிப்படுவதை ஆனந்தித்து வருகிறோம். பகவான் இன்னொன்றும் சொன்னார் சுரேஷிடம், ஒரு பெரும் கடல் அத்தனை பறந்து இருக்கிறது, அத்தனை ஆழத்தில் இருக்கிறது. அந்த கடலின் பரிமாணத்தை நம்மால் அளக்க முடியுமா, புரிந்து கொள்ள முடியுமா? நம் கண்ணுக்கு எட்டிய வரைதான் அது தெரியும். ஆனால் அந்த அலைகள் அந்த சமுத்திரத்தின் மேலே ஒரு பெரிய அலை எழும்பி அப்படி சிதறி துளிகளாக அவை சிதறும் பொழுது அந்த ஒரு துளியும் திரும்ப அந்த கடலின் மேலே விழுந்துவிடும். அப்படித்தான் இந்த லீலைகள் என்றார்கள். பரந்த ஆழ்ந்த சமுத்திரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதன் மேல் சதா ஓசையிட்டு கொண்டே ஒரு உருவம் தாங்கி எழும்பி எழும்பி அடங்கும் அந்த அலைகள் நம்மை கவருகின்றன. நம்மால் பார்க்க முடிகிறது, அந்த ஓசையை கேட்க முடிகிறது, அதில் சென்று அனுபவிக்க முடிகிறது அல்லவா? இதை போல்தான் இறைவனின் லீலைகள் என்று மிக அழகாக எடுத்துச் சொன்னார். அதனால் இந்த லீலைகளை எல்லோரும் அவசியம் கேட்டு ரசித்து ஆனந்திக்க வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமார் நமக்குள் இறங்குவது போல் அவர் நாமத்தை சொல்லும் பொழுது இறங்குவாரா என்ற சந்தேகம். ஏனென்றால் நம்முடைய நாமம் சொல்லும் பொழுது நம் மனம் வேறு எதையோ ரசித்து கொண்டிருக்கலாம். இந்த மனம் எங்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது, எதை ரசிக்கும் என்று சொல்ல முடியாது. வாயானால் யோகிராம் சுரத்குமார் நாமும் சொல்லிக் கொண்டிருக்கும். இன்றைக்கு மிக அழகான ஒன்றை பார்ப்போம். ஓவியத்தை பற்றி சொன்னேன். அஞ்சலி என்பவர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர். அவருடைய இயற்பெயர் எவோரா லாமிசி. அப்படி ஒரு தடவையும் சொல்லுவது கேட்பதும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அவருக்கு ஒரு இந்திய பெயர் இருக்கிறது, அஞ்சலி. அதையே நான் குறிப்பிடுகிறேன். அவர் ஒரு யோகா டீச்சராக இருக்கிறார் அங்கே சுவிட்சர்லாந்து. ஆயுர்வேதா ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்தியா நம்முடைய பகவானிடம் வருவதற்கு முன்பு ஒரு கடினமான சாதனையில் ஈடுபட்டிருந்தார். அந்த சாதனையில் நிறைய டெக்னிக்குகள் இருந்தன. அவையெல்லாம் பெருமுயற்சியோடு அவர் கடுமையாக உழைத்து செய்து வந்தார். ஆனால் அதில் ஒரு பலன் இருப்பது போல் தோன்றவில்லை.
அது அவருடைய மனதை தொடவில்லை. ஆனால் இங்கு வந்து நம்முடைய ஆசிரமத்திற்கு வந்து நம்முடைய பகவானை பற்றி கேள்விப்பட்டு, பகவானுடைய நாமத்தை பற்றி கேள்விப்பட்டவுடன் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். பகவானுடைய அழகான திருவுருவமும் அவருடைய நாமத்தின் இனிமையும் மிகவும் சிம்பிளாக எளிமையாக இருக்கக்கூடிய அந்த சாதனையும் அவருக்கு பிரமிப்பாக இருந்தது. அந்த நாமத்தை சொல்வதில் ஒரு பெரிய ஆனந்தத்தை கண்டார். பகவானை பற்றிய நூல்களை படிப்பதில் எல்லாம் மிகவும் ஒரு ஆனந்தமான அனுபவம் ஏற்படுவதையும் உணர்ந்தார். இப்பொழுது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு அவரிடமிருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்திருந்தது. அதில் அவர் சொல்லியிருக்கிறார், சுவிட்சர்லாந்தில் அவருடைய வீட்டில் நம்முடைய பகவானின் ஒரு அழகிய படத்தை வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் பல ஃபோட்டோக்களை பார்த்த பிறகு நம்முடைய பகவான் எல்லோருக்கும் பூஜைக்கென்று ஒரு படம் கொடுப்பார். அந்த படத்தில் பகவானின் தலைக்கு பின்னே ஒரு ஹேலோ என்று சொல்வோம், ஒரு ஒளிவட்டம் இருக்கும். இந்த படத்தை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது. பகவான் மேல் உள்ள பக்தியினால், இந்த படத்தினால் அவர் ஈர்க்கப்பட்டு இந்த படத்தை மிக பெரிய அளவில் செய்து அவருடைய வீட்டில் உள்ள அந்த சுவற்றில் அதை மாற்றி வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் பிறகு அவர் வேத பிரகாஷ் அவர்களுடைய அந்த குரூப்பில் இருப்பதனால் வேத பிரகாஷ் ஒரு முறை சனை திரு வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு 17 படங்கள் இதே படம் மாட்டியிருக்கும். அதை ஃபோட்டோ எடுத்து இவருக்கு அனுப்பியிருக்கிறார். அதை பார்த்தவுடன் இவர் மனம் துள்ளியது. வெகு நாட்களாக ஏதாவது ஒரு படம் அங்கு வைக்க வேண்டும், எந்த படம் வைப்பது என்று தேடிக்கொண்டே இருந்தார் அல்லவா. இவர் அனுப்பிய அந்த படத்தை பார்த்து அதன் பின்னால் அந்த ஒளிவட்டத்தோடு பகவான் நிற்பதை பார்த்தவுடன் அந்த தெய்வீகம் இவரை மிகவும் ஈர்த்தது. அடடா, இந்த படம்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், இதுவே நம்முடைய சுவருக்கு பொருத்தமான படம் என்று துள்ளினார், ஆனந்தப்பட்டார். ஆனால் அதை பெரிது பண்ண கொடுக்கும் பொழுது அதில் தெளிவு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஹை ரெசல்யூஷன் வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களாம். ஆனால் திரும்பவும் அவர் திரு வேத பிரகாஷுக்கு எழுதியவுடன் அவர் மறுபடியும் அதைவிட நன்றாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினார். மறுபடியும் அது திரும்பி வந்துவிட்டது. சுவிட்சர்லாந்தில் உள்ள அந்த ஃபோட்டோக்காரர்கள் இதை அந்த அளவுக்கு பெரிதாக பண்ண முடியாது, தெளிவிருக்காது என்று சொல்லிவிட்டார்கள். இவருக்கு இதற்கு முன்னாலேயே சென்னையில் ஒரு ஃபோட்டோ எடுப்பவர் அவருடைய கடை அறிமுகம் ஆகி இருந்திருக்கிறது. ஏனென்றால் பகவானுடைய ஒரு கட் அவுட் செய்து சுவிட்சர்லாந்தில் தன் வீட்டுக்கு வரவழைக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு அவர் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார். ஆனால் கடைசியில் அந்த கட் அவுட் கப்பலில் செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் அவருக்கு ஏமாற்றம் மிங்கியது. அதன் பிறகு அவர் அதை பற்றி நினைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அது ஞாபகத்துக்கு வந்தது. சரி, நாம் அவரை தொடர்பு கொண்டு பார்க்கலாம், அவர் நல்ல தெளிவான ஒரு படத்தை கொடுக்க மாட்டாரா என்று ஏங்கினாராம். அவருக்கு ஒரு மெசேஜ் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினாரா. அவர் உடனே ஆம், இந்த படம் மிக தெளிவான நுணுக்கமான படமாக என்னிடம் இருக்கிறது, அதனுடைய டிஜிட்டல் வெர்ஷனே இருக்கிறது என்னிடம் ஹை ரெசல்யூஷனோடு, இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேன், இதற்கான பணமும் நீங்கள் தர வேண்டாம் என்று சொன்னாராம். இவருக்கு ஒரே சந்தோஷம். பணம் வரப்போகிறது என்று காத்துக்கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு வாரம் ஓடிவிட்டது, ஒன்றும் வரவில்லை. உடனே மறுபடியும் அவருக்கு ஒரு செய்தி அனுப்பினார். உடனே அந்த ஃபோட்டோக்காரர் இதோ நான் இப்பொழுதே அனுப்பிவிடுகிறேன் என்று சொன்னார். மறுபடியும் ஒரு வாரம் ஓடிற்று, ஒன்றும் வரவில்லை. தினம் தினம் தன்னுடைய வீட்டின் வாசலில் வந்து
அந்த மெயில் பாக்ஸை பார்ப்பாராம், அந்த பணம் வந்திருக்கிறதா அவரிடமிருந்து என்று. ஆனால் ஒன்றும் வரவில்லை. தினம் தினம் ஏமாற்றம். இப்படி சில வாரங்களை கடந்து விட்டனவா. அதன் பிறகு கிறிஸ்மஸ் வருவதற்கு 2 நாட்கள் இருந்தன. இவன் மறுபடியும் அவருக்கு செய்தி அனுப்பினார். தயவு செய்து நீங்கள் எனக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு பரிசாக எனக்கு இது வந்து சேர வேண்டும், கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நீங்கள் இதை எனக்கு அனுப்ப வேண்டும் என்று மறுபடியும் வேண்டிக்கொள்ள, அந்த தினத்தன்று அவருடைய வீட்டில் மெயில் பாக்ஸ், இவருக்கு செல்ஃபோனில் செய்தி வந்ததான், உங்களுக்கு அனுப்பிவிட்டேன் பாருங்கள் உங்கள் மெயில் பாக்ஸை என்று. அங்கே பார்த்தால் இவருடைய அந்த ஃபோட்டோ இருந்துதான். இவருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஆகா, கிறிஸ்மஸ் தினத்தன்று பகவான் இங்கு வந்திருக்கிறார் நம்மிடம் என்று ஒரே சந்தோஷம். ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி அவருக்கு கிடைத்தது. அதன் பிறகு அந்த மெயில் பாக்ஸில் இன்னொரு கிஃப்டும் இருந்தது. அதாவது ஒரு பரிசு. இந்த படம் பகவான் சரியாக வந்து சேர்ந்து விட்டார். நீ வணங்கும் நானும் நீ வணங்கிய ஜீசஸும் வேறு வேறு இல்லை, இதோ வந்துவிட்டேன் என்று ஜீசஸ் அவருடைய பிறந்த தினத்தன்று பகவான் சரியாக வந்து இறங்கிவிட்டார். உடனேயே அவர் அதற்கு பெரிது பண்ணுவதற்கு ஆர்டர் கொடுத்து விட்டார். அவர்களும் இதை நன்றாக செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். ஒரே ஆனந்தம்தான். அந்த மெயில் பாக்ஸில் இன்னொரு கிஃப்ட் இருந்துதான். அந்த கிஃப்டை பிரித்து பார்த்தால் இவருடைய நண்பர் கெய்லர் பேட்லிங்டன் அவர்கள் த கார்லண்ட் ஆஃப் பிரைசஸ் யோகிராம் சுரத்குமாருக்கு புகழ் மாலை என்று ஆங்கிலத்தில் அவர் எழுதிய ஒரு புத்தகம் வந்திருந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். பகவான் வீட்டிற்கு வந்து இறங்கிவிட்டார். அத்தோடு அவர் புகழ் மாலையை சூடிக்கொண்டே வந்து விட்டாரே, புகழ் மாலையை கையில் எடுத்துக்கொண்டே வந்து விட்டாரே என்று அவருக்கு இரட்டிப்பு சந்தோஷம். அவர் சொல்கிறார், இது 2ம் ஒரே சமயம் என்னுடைய மெயில் பாக்ஸில் வந்தது. கோயின்சிடன்ஸ் என்று சொல்வார்கள். இதை நான் கோயின்சிடன்ஸ் என்று நினைக்கவில்லை. எதேச்சையாக ஒரே சமயத்தில் சில விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி இது எனக்கு தோன்றவில்லை. பகவான் ஒரு பெரிய லீலையை நடத்தி என்னை பல நாட்கள் காக்க வைத்து, இந்த படத்திற்காக ஏங்க வைத்து, சரியாக கிறிஸ்மஸ் தினத்தன்று என்னிடம் வந்து இறங்கியிருக்கிறார். அத்துடன் புகழ் மாலையோடு வந்து இறங்கியிருக்கிறார். இதை எப்படி நாம் கோயின்சிடன்ஸ், எதேச்சையாக நடக்கிறது என்று சொல்ல முடியும்? ஒவ்வொரு நடப்பிலும் பகவானுடைய கருணை இருக்கிறது, அவருடைய ஏற்பாடு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்கிறார். எத்தனை அழகாக சொல்லிவிட்டார். இதை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாமே பகவானுடைய லீலைகள் தான். அந்த பகவானுடைய லீலையில் ஒவ்வொரு நடப்பும் அவருடைய கருணை, அவருடைய ஏற்பாடு. நம் பகவான் திரும்ப திரும்ப சொல்கிறார் அல்லவா, எது நடந்தாலும் அது கடவுளின் இச்சையினாலேயே நடக்கிறது, அது ஆசீர்வாதம் மட்டுமே என்று. இன்னொன்றும் இவர் எழுதியிருக்கிறார். பகவானிடம் வந்த பிறகு அவருடைய நாமம் சொல்வது மிகவும் இனிமையாக இருக்கிறது. அதில் பெரும் ஆனந்தம் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, எளிய சாதனை. ஏதேதோ சாதனை என்று நாம் இழுத்து போட்டுக்கொண்டு திண்டாடி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல குழப்பங்கள், பல முயற்சிகள் வீணாக போகின்றன. எவ்வளவு எளிமையாக ஒரு சாதனையை நம் பகவான் நமக்கு கொடுத்து விட்டார் என்று கொண்டாடுகிறார். அதனால் அவருக்கு தோன்றியது, நம்முடைய பகவானுடைய அந்த நாமம் ஒன்றே போரும், வேறு சாதனை தேவையில்லை என்று மற்ற சாதனைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு இவர் நாமத்தை நிறைய சொல்ல ஆரம்பித்தார். அதன் பிறகு இவர் சாதாரணமாகவே பகவத்கீதை படித்திருக்கிறார்.
பாகவதம் படித்திருக்கிறார், ராமாயணம் படித்திருக்கிறார், உபனிஷத்துகள் எல்லாம் படித்திருக்கிறார். அதோடு புத்தருடைய சில புத்தகங்களையும் படித்திருக்கிறார். அதனால் இயற்கையாகவே புத்தகங்கள் படிப்பதிலும் ஆன்மீக புத்தகங்கள் படிப்பதில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இவர் சொன்னார், இவர் இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த சாதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே உள்ளிருந்து ஒரு உந்துதல். இவர் பகவானுடைய நாமத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் புத்தருடைய லிட்ரேச்சரில் வரும் ஒரு புத்தகம் மெலரிப்பா என்பவர் எழுதியிருக்கிறார். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மெலரிப்பா. அவர் ஒரு பெரிய சிஷ்யர். நம்முடைய பகவானுக்கு மிகவும் பிடிக்கும் அவரை. நம்முடைய பகவானுக்கு புத்த பெருமானை ரொம்பவும் பிடிக்கும். சிறு வயதிலிருந்தே புத்தரால் ஈர்க்கப்பட்டவர் நம் பகவான். அந்த மெலரிப்பா பற்றிய புத்தகம் அது ஓரளவுக்கு படித்துவிட்டு வைத்து விட்டார். அதன் பிறகு பகவான் கிடைத்து விட்டார். பகவானுடைய நாமம் கிடைத்து விட்டது. பகவானை இவர் பார்த்ததில்லை. ஆனால் அந்த நாமமே இவருக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. தினம் என்ற ஒரு உந்துதல், அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று அந்த உந்துதல் வரும்பொழுதெல்லாம் இவர் நினைத்து கொள்வாராம், நமக்குத்தான் பகவான் கிடைத்து விட்டாரே, ஒரு எளிய சாதனை கிடைத்து விட்டது, அதில் ஆனந்தம் கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறது, அக வாழ்க்கைக்கும் சரி புற வாழ்க்கைக்கும் சரி ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாய் அது இருக்கிறது. இதற்கு மேல் நாம் குரங்கு போல் இன்னொன்றுக்கு எதற்கு தாவ வேண்டும், இதுவே நமக்கு போதும் என்று நினைத்து விட்டு விடுவாராம். மறுபடியும் ஒரு நாள் அந்த உந்துதல் வேகமாக வருமா, மறுபடியும் உடனே இவருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட், நான் எதற்கு இதை படிக்க வேண்டும். கடைசியில் இவருக்கு ஒரு நாள் தோன்றியதான், இந்த உந்துதலும் நம் பகவானிடமிருந்து தான் வருகிறது போலும், சரி இதில் ஏதோ பகவான் நமக்கு ஒரு செய்தி வைத்திருக்கிறார் என்று. அதை படிக்க படிக்கத்தான் அவருக்கு தெரிந்துதான், ஒரு டிசைபிள் குருவானவர் எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் அவருடைய சிஷ்யரானவர் உறுதியாக அதை பற்றி கொண்டு அதற்கு மேலே செல்ல முற்பட வேண்டும். குரு என்ன சாதனையை நமக்கு அளித்திருக்கிறாரோ அந்த சாதனையை தீவிரமாக செய்ய வேண்டும் என்ற படிப்பினை கிடைத்ததாம். ஏனென்றால் மெலரிப்பா அவருடைய குருவான மார்ப்பா என்பவர் போட்டு வாட்டி எடுத்து விடுவார். பல பெரிய 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 சோதனைகளை அவருக்கு தருவார். அவர் எல்லாவற்றிலும் அவர் நிறைய ஃபெயிலாவார், மிகவும் வாட்டி வதக்கி விடுவார். ஆனால் மெலரிப்பா மிக உறுதியான மனதோடு குரு சொல்லும் வாக்கியத்தை இடைவிடாமல் பயிற்சி செய்தார். அதைத்தான் அவர் எல்லோருக்கும் சொல்கிறார். குரு அளிக்கும் உபதேசங்களை பிறழாது தீவிரமாய் செய்து கொண்டே இருக்க வேண்டும், மனத்தில் தளர்வே விடக்கூடாது என்று இவர் அந்த படிப்பினையை கற்றுக்கொண்டார். இதற்குத்தான் பகவான் அந்த உந்துதலை கொடுத்தார் என்பதை தெரிந்து கொண்டார். ஆனாலும் அதை படித்த பிறகு புத்தருடைய வேறு சில புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் மீண்டும் தோன்றியது. மறுபடியும் இவருக்கு அதை ஒட்டி ஒரு சிக்கல், நாம் எதற்கு பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இதை தீவிரமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு படிப்பினையும் கிடைத்துவிட்டது. இத்தோடு எதற்கு வேண்டாததையெல்லாம் நாம் படிக்க வேண்டும் என்று அதை அவர் உதறிக்கொண்டே வந்தார். ஒரு நாள் அவருடைய கனவு, அந்த கனவில் ஒரு பெரிய லைப்ரரி இருக்கிறது. அவர் அங்கே அங்குமிங்குமாக போய்கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு அலமாரியில் புத்தரை பற்றிய பல புத்தகங்கள் இருக்கின்றன. உடனே ஒன்றை அவர் பற்றி இழுக்கிறார். அதை இழுக்கும் பொழுதே அந்த கனவிலேயே மறுபடியும் இந்த சந்தேகம், இது என்ன, நாம் எதற்கு இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், நமக்கு ஒரு சாதனை கிடைத்து விட்டது, ஒரு உபதேசம் கிடைத்து விட்டது, அதை தீவிரமாக நாம் செய்து கொண்டிருப்பதற்கிடையில் இதற்கு தேவையில்லையே என்று அந்த புத்தகத்தை அங்கே விட்டு விட்டார். அப்பொழுது உடனே விழிப்பு வந்துவிட்டது. உடனே அவருக்கு புத்தருக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம், நாம் ஒன்றை பிடித்து கொண்டு நாமும் புத்தராகுவதற்கு பாடுபட வேண்டும்
தவிர படித்துக்கொண்டே போவதில் என்ன லாபம் என்று மறுபடியும் அவருக்கு தோன்றி இந்த குழப்பம் தொடர்ந்து பகவானுடைய சன்னதி திரு வீட்டில் திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் புத்தரை பற்றிய ஒரு புத்தகம் கையில் வைத்துக் கொண்டிருந்தார். புத்தருடைய தம்மபதம் என்ற புத்தகத்தை வைத்துக் கொண்டிருந்தார். பகவான் அவரை பார்த்து என்ன புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். புத்தருடைய தம்மபதம் என்று சொன்னார். உடனே பகவான் ஒரே சந்தோஷம். பெருமாள் அந்த புத்தகத்தை திறந்து, ஏனென்றால் இவரை பார்த்தவுடன் அவர் மூடி வைத்து விட்டார். உடனே பகவான் சொன்னார், பெருமாள் அந்த புத்தகத்தை திறப்போம், அதில் உள்ள முதல் போதனை அதை படிப்போம் என்று சொன்னார். அந்த போதனை இதை நான் முன்பே நாம் பார்த்து இருந்தாலும் இவையெல்லாம் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வருவது நமக்கு மனதிற்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். அதில் என்ன சொல்லியிருக்கிறது? மனம் அலைந்து கொண்டே இருக்கும் சுபாவத்தை கொண்டது. தூய்மையான மனத்தோடு எந்த ஒரு செயலையும் நாம் முழுமையாக செய்ய முடியாது. மனம் தூய்மையாக இருந்தால்தான் ஒரு செயல் நேர்த்தியாகவும் அழகாகவும் முழுமையாகவும் வெளிப்படும். தூய்மையான மனத்தினால் செய்ய முடியாமல் போச்சு. என்ன ஆகுமா? ஒரு வண்டி இருக்கிறது அல்லவா, அந்த ஒரு மாடு அந்த வண்டியை இழுத்துக்கொண்டே செல்லும் பொழுது எப்படி வண்டியின் சக்கரங்கள் அந்த மாட்டை தொடர்ந்து வருமோ, அதே மாதிரி தூய்மையற்ற மனத்தோடு நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் பெரும் துன்பங்களையும் இடர்களையும் நம் பின்னே இழுத்து கொண்டு வருவோம். இதை புத்தர் சொல்கிறார். தூய்மையான மனத்தோடு எந்த ஒரு செயலும் இல்லை என்றால், எப்படி ஒரு வண்டி இழுக்கும் மாட்டின் பின்னே அதனுடைய சக்கரங்கள் வந்து கொண்டே இருக்குமோ, அந்த மாதிரி துன்பங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிறகு பகவான் சொல்கிறார், இந்த நடுவில் ஒரு நம்பர் சொல்கிறார் பகவான். பகவானுக்கு தெரியாத விஷயங்கள் தான் என்ன. அவர் சொல்கிறார், 235வது போதனை இருக்கும், அதை படி என்றார். உடனே திரு பெருமாள் ராஜு ஐயா அவர்கள் அதை படித்தார்கள். அது ஆங்கிலத்தில் இருந்தது. பெருமாள் அதை தமிழில் சொல்லுவோம் என்று கூறினார். உடனே அதில் சொல்கிறார், புத்தர் போதனையில் வருகிறது, நாம் அனைவரும் ஒரு மரத்திலே பழுத்து காய்ந்து உதிரும் நிலையில் இருக்கும் இலைகளைப் போல் இருக்கிறோம். யமதூதர்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் நம்மை வந்து சூழ்வார்கள். இந்த உலகத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டுமானால் எத்தனை வசதிகள் பயணத்துக்கு செய்து கொள்கிறோம். சாப்பாட்டிற்கு எடுத்துக்கொள்கிறோம், முன்னாடியே வாகனத்துக்கு புக் செய்து கொள்கிறோம், போகும் இடத்தில் தங்குவதற்கு இடம் தேடிக்கொள்கிறோம், உணவுக்கு இடம் தேடிக்கொள்கிறோம், அங்கே என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் பிளான் செய்து கொள்கிறோம் அல்லவா? நம்முடைய அந்த இலை உதிர்வது போல் நம்முடைய வாழ்க்கை உணர்ந்து நம்முடைய கடைசி நேரத்திற்கு பிறகு ஒரு பயணம் இருக்கிறது. இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியே சென்ற பிறகு அதற்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது. அந்த நீண்ட பயணத்திற்கான வசதிகள் ஏதாவது நாம் செய்து கொள்கிறோமா கேட்கிறார் புத்தர். என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்த உடலை விட்டு ஒரு நாள் நாம் செல்ல வேண்டியிருக்கும். அப்பொழுது மேற்கொள்ளவிருக்கும் பயணத்திற்கு நீங்கள் ஏதேனும் வசதி செய்து கொள்ள வேண்டாமா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான ஏற்பாட்டை நாம் உடலில் இருக்கும் பொழுதே செய்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கிறார். பிறகு பகவான் கடைசி அந்த ஸ்லோகத்தை சொல் என்று, அந்த ஸ்லோகம் அழகாக புத்தரை பற்றி நம்முடைய பகவானை பற்றியே வருகிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், முற்பிறவிகளை பற்றிய
அறிவு உள்ளவர்கள், சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒன்றாக பார்ப்பவர்கள், இந்த பிறவியின் பயனான பிரம்மத்தை அடைந்தவர்கள், இவர்களே உண்மையான பிராமணர் என்று புத்தர் முடிக்கிறார். அதாவது பிராமணன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் பிரம்மத்தை அடைந்தவன், பிரம்மத்தில் இருப்பவன். அவர் யார்? இறைவன், பிரம்மத்தோடு ஒன்றியவர், முற்பிறவிகளை எல்லாம் அறிந்தவர், சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒன்றாய் பார்ப்பவர், எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஆனந்தத்தில் எப்பொழுதும் திளைத்துக் கொண்டிருப்பவர் என்று அந்த தம்மபதம் முடிகிறது. அது புத்தரை பற்றிய நிலை. புத்தராக இருக்கும் அத்தனை ஞானிகளின் நிலையும் அதுதான். இதையெல்லாம் அன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அதை கேட்க கேட்க அவர் ஒன்று விடாமல் கேட்பாராம். இந்த பகவானுடைய லீலைகளை எல்லாம் கேட்டு ஆனந்தித்து கொண்டே இருப்பாராம். அவருக்கு அன்றைக்கு ஒரு பெரிய தெளிவு உண்டாயிற்று. அதன் பிறகு அவர் மனதில் இருந்த அந்த சந்தேகமும் அந்த சிக்கல்களும் மறைந்தன. அவர் ஒன்றை புரிந்து கொண்டார். பரம்பொருளாக இருக்கும் பரபிரம்மம் இருக்கும், அதுவே புத்தராய் வந்தது, புத்தரின் போதனைகளாய் வடிவெடுத்தது. அதுவே யோகிராஜ் சுரத்குமாராய் வந்து அவருடைய நாமமாகவும் இருக்கிறது, அவருடைய போதனைகளாகவும் இருக்கிறது. புத்தருக்கும் யோகிராஜ் சுரத்குமாருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இரண்டு உள்ளேயும் இருப்பது ஒரே சைத்தன்யம்தான். அதனால் எதையெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நம் கையில் கிடைக்குமோ, நமக்கு நேருமோ, அவை அனைத்தும் அந்த ஒரே சோர்ஸில், அந்த ஒரே பரபிரம்மத்தில் யோகிராஜ் சுரத்குமாரிடமிருந்தே வருகிறது. அதனால் எந்த புத்தகர், எந்த ஞானியை பற்றி படித்தாலும் அது அந்த பரபிரம்மத்தினுடைய வெளிப்பாடு பற்றிதான். இதில் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது என்று புரிந்து கொண்டார். அதன் பிறகு அவருக்கு எல்லாமே அவருடைய பயணத்திற்கு, எளித ஆன்மீக பயணத்திற்கு உதவுவதாக ஆகிவிட்டது என்று முடிக்கிறார். ஒரு பூனை கத்துவதிலும் அந்த இறை உணர்வு தான் இருக்கிறது. அந்த இறைவன் தான் பூனையாக இருந்து கத்துகிறான். அந்த இறைவன் தான் ஒரு வேதத்தை படிக்கும் மாணவனின் வாயிலிருந்து வேதமாக வருகிறான். அந்த இறைவன் தான் ஒரு புழுவாக நெழுகிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எல்லாவற்றிலும் இருப்பது அவர்தான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு டீட்டெயிலிலும், ஒரு விவரத்திலையும் கடவுளே பூரணமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று முடிக்கிறார். எவ்வளவு அழகாக புரிந்து கொண்டிருக்கிறார். இதுதானே சத்தியம். இதைத்தான் நமக்கு பகவான் உணர்த்தி கொண்டே இருந்தார். என்னுடைய தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, யாரும் இல்லை. அவர்தான் எல்லாமாக ஆகியிருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அவரை தவிர வேறு ஒரு வஸ்து இந்த உலகத்தில் கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அதற்குத்தான் இந்த லீலைகள் எல்லாம், அதற்குத்தான் ராமாயணம், அதற்குத்தான் பாகவதம். இந்த லீலைகள் மூலமாக அந்த பரம்பொருளுடைய தன்மைகள் வெளிப்படுகின்றன. அவருடைய கருணை, அவருடைய அன்பு. அவர் எவோரா சொல்கிறார், புத்தருடைய அன்பு ததும்பிய முகம், இனிமை நிறைந்த வார்த்தைகள், அதை அப்படியே நான் யோகிராஜ் சுரத்குமாரிடம் காண்கிறேன். புத்தருடைய அன்பு நிறைந்த முகத்தை நான் யோகிராஜ் சுரத்குமாரிடம் காண்கிறேன். இவருடைய போதனைகளில் எல்லாம் புத்தரின் போதனைகளை நான் காண்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த சாக்ஷாத் பரபிரம்மம் தான் எல்லா பெரிய ஞானிகளாகவும் வடிவெடுத்து நம்மேல் கருணை கொண்டு நம்மை அந்த தெய்வத்தோடு ஒன்று சேர்ப்பதற்காக வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே இங்கு நின்று கொண்டிருக்கிறார்.
தன்னை பிச்சைக்காரர் பிச்சைக்காரர் என்று சொல்லி மிகவும் கோர தபஸ் செய்து சேமித்த இறை சக்தியை எல்லாம் நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியில் இருந்து விடுவிக்க வேண்டும், சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும், மனதில் உள்ள பயங்களை அகற்ற வேண்டும், பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்த வேண்டும். களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கும் அத்தனை செயல் வீரர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் தங்களுடைய லீலைகள், நான் சொல்வேன் அல்லவா, தினம் ஒரு லீலை. ஒரு நாள்